பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றும் இம்மானுவேலராக இருந்து நமக்கு உதவி செய்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளின் காலை நேரத்தில் இந்த காணொளி வழியாக உங்களோடு தியானிப்பதில் கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவன் சேனாதிபதியின் பெயர் சிசரா. இவன் கரகோஸ் கோயிலிருந்து குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தன. அவன் இஸ்ரவேலரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுடைய சத்தத்துக்கு எப்பொழுதும் அவர் செவி கொடுக்கிறவர் என்பதற்கு இந்த வசனம் மிக மிக பொருத்தமுள்ள ஒரு வசனம். சங்கீதம் 32:8 பார்க்கும்போது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என் கண்ணை உன் மீது வைத்து உனக்கு யாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, உனக்காக நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன். இன்றைக்கு உலகத்தில் நம்முடைய பெற்றோர்களை விட, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை விட உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு உறவு, ஒரு தெய்வீக உறவு, ஒரு மீட்கின்ற உறவு, விடுதலை தருகின்ற உறவு, வாழ்வளிக்கின்ற உறவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வருகை கொண்டாடுகிற இந்த நாட்களிலே இந்த இஸ்ரவேல் மக்கள் ஒடுக்கப்பட்டு இந்த சிசரா என்கின்ற மன்னனிடம் இவன் ஒரு புற இனத்தை சார்ந்தவன், இஸ்ரவேலர் அல்லாத யூதர் அல்லாத ஒரு இனத்தை சார்ந்தவன். இவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கும். அவன் 20 வருடங்கள் கடுமையாய் அவன் இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கினான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த ஒடுக்குதலுக்கு காரணம் என்ன? ஏன் அவர்களிடத்தில் கடவுள் அனுமதித்தார்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் சூழலின் கூட அநேக நேரங்களில் நாம் நெருக்கப்படுகிறோம். பலரால், நமக்கு நன்றாக தெரிந்த நண்பர்கள் மூலமாகவோ, உறவுகள் மூலமாகவோ, நட்புகள் மூலமாகவோ நாம் அநேக நெருக்குதல்கள், ஒடுக்குதல்களுக்குள்ளாக ஆளாகிறோம். ஆனால் ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே இந்த நாளில் நம்முடைய ஒடுக்குதல்கள் எதுவாக இருந்தாலும் நாம் கூப்பிட வேண்டிய ஒரு மனிதர், அழைக்க வேண்டிய ஒரு மனிதர் ஆண்டவராகிய கடவுள். அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கும் பொழுது நம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் நம்முடைய சத்துருக்கள் இருக்கையிலே அவர் பொல்லாதவருடைய கையிலிருந்து நம்மை விளக்குகின்றவராக இருக்கிறார். 1957ஆம் ஆண்டில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் பிரசங்கிக்கும் பொழுது அவர் இணையதளத்தில் மூழ்கியிருந்த சமயத்தில் பதிலடி கொடுக்கும்படி தனக்கு எழும்பிய சோதனைக்கு எதிராக போராடினதை பிரசங்கித்தார். அப்பொழுது அலபாமா மாகாணத்தின் மாண்ட்கொமரி என்னும் இடத்தில் டெக்சாஸ்டர் சாலை பாப்டிஸ்ட் சபையில் கூடியிருந்தோரை பார்த்து, உங்களுடைய சத்துருக்களை எப்படி நேசிக்கிறீர்கள் என்று கேட்ட, அதை உங்களிலிருந்து தொடங்குங்கள். எப்படி எனில், உங்கள் எதிரியை தோற்கடிக்கும் சந்தர்ப்பம் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் கிடைக்குமோ அப்படி செய்யாதபடி இருங்கள் என்று சொல்லி பதில் கொடுத்தார். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை கடுமையாக 20 ஆண்டுகள் ஒடுக்கின இந்த சிசரா, இந்த மனிதனுடைய அந்த காரியம் எதற்கென்ன? அவர்கள் ஒடுக்குதலை பார்த்து நான் புறையின அன்றைக்கு லூக்கா 15ஆம் அதிகாரத்தில், அந்த 19ஆம் அதிகாரத்தில் அந்த லாசரு, அந்த மனிதன், சகை என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம் 19ஆம் அதிகாரத்தில். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் கெட்ட குமாரனை, மைந்தனை பார்க்கிறோம். கடவுளை விட்டு தீமையான வாழ்வுக்கு சென்றதினால் அவர்கள் அங்கே ஒடுக்கப்படுகிறார்கள். பன்றிக்கு வைக்கக்கூடிய உணவை அவன் தின்னக்கூடிய அந்த ஒடுக்குதல், அதையும் தின்பதற்கு அனுமதிக்க மறுக்கிறார்கள். அவனை அடித்து நொறுக்குகிறார்கள். இதுதான் ஒடுக்குதல். அன்புக்குரிய இறை மக்களே, நாம் தேவனுக்கு விரோதமாக எப்பொழுதெல்லாம் வெளியிலே போகிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த உலக சத்துருக்கள், உலக காரியங்களால் நாம் நெருக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம்.
வேதனைக்குள்ளாகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய ஒரே பேரான மைந்தனை நமக்காக, நம்முடைய நெருக்குதல்கள், ஒடுக்குதல்களுக்காக, மீறுதல்களுக்காக அவரை குழந்தையாக, பாலகனாக ஒப்பு கொடுத்தார். அந்த இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட இந்த வார்த்தை வழியாக நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் இஸ்ரவேலர். இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட சிந்தையோடு கடவுளை நோக்கி கூப்பிடுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா, ஸ்தோத்திரம். இன்னல் துன்ப நேரங்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் குரலுக்கு செவி கொடுத்து எங்களை விடுதலையாக்கி ஒரு மிகை வாழ்வுக்கு, நல்வாழ்வுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களிடையே இருக்கிற நோயாளிகள், வேதனைப்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், இயற்கையினால் பேரழிவை சந்தித்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாரையும் ஆண்டவரை மீட்டருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பு, மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும், பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.